கிட்டத்தட்ட 1360 எபிசோடு. அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு மேலே ஓடுதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2020-19 வந்து இந்த சீரியல் ஓடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ நாளாக ஓடிக்கிட்டு இருக்க ஒரு லாங் ரன்னிங் சீரியல் ஒரு கட்டத்துக்கு மேலே கதை என்ன எப்படி எடுத்து போகிறதுங்கிறதுக்கான ஒரு இடத்துல வந்து நின்னாச்சு. இப்போ இதில் அந்த கதையை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்ம ஹிந்தியில் இருக்க மாதிரி பாக்கியாவுக்கு வேறு ஒரு கல்யாணம், ராதிகாவுக்கும் கோபிக்கும் திருப்பி வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுங்கிற மாதிரிலாம் கொண்டு போயிருக்கணும். ஆனால் அந்த ட்ராக்கெல்லாம் வேணான்னு சொல்லி அப்பப்போ கட் பண்ணி விட்டாங்க. ஸோ இப்போதைக்கு மிச்சம் இருக்க பெண்டிங்காக இருக்க ஒரு 2 ட்ராக். ஒன்று பாக்கியாவுக்கும் கோபிக்கும் மறுமணம் நடக்குமா நடக்காதா, இனியாவுக்கும் ஆகாஷுக்குமான திருமண ட்ராக் ஒன்று. முதல்ல இப்போ எவ்வளோதான் நல்லவராக இப்போ பேசிக்கிட்டு இருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அதில் என்னென்ன குட்டி குட்டி கலாட்டாலாம் நடக்க போகுது அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. ஸோ இப்போ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எடுத்த உடனே முதல்ல இப்போ ஈஸ்வரி கிட்டக்க எனக்கு வந்து கோபி வேணாம், கோபியை கூட நான் சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட கடைசியில் இப்போ கோபி ரொம்ப நல்லவராக இருக்கார், லெட்டர்லாம் எழுதி வச்சிருக்காரு, கிஃப்ட் வாங்கி வச்சிருக்காருங்கனால கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மனசு மாறிடுவாங்களா, ஒருவேளை கோபியும் பாக்கியாவும் சேர்ந்து வாழ்கிற மாதிரி ஆகிடுமா, அந்தளவுக்கு கொடுமையான ஒரு ட்விஸ்ட்டோட தான் அந்த கதை வந்து முடிய போதாங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவ்வளோ நல்லவராக கோபி நடந்துக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த கல்யாண ட்ராக் இருக்குல்ல, இனியாவுடைய கல்யாண ட்ராக் அப்போ அதெல்லாம் வந்து முடியவே முடியாது அப்படின்னு அவருடைய கிளாசிஸ்ட் மென்டாலிட்டிலாம் வெளில வந்து ஆகாஷை கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லி அப்போ பிரச்சனையாகி அப்போ நிறைய சம்பவங்களுக்கு இடையில் இவங்க அந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சு 3 பிள்ளைங்களுக்கு நான் பிடிச்ச மாதிரி கல்யாணம் வாழ்க்கையை செஞ்சு வச்சிட்டேன், இனிமேல் நான் என் வாழ்க்கையை பார்த்து தனியாக இருந்துப்பேன் அப்படின்ட்டு ஈஸ்வரியும் துரத்தி விடுறதோ இல்லை ஈஸ்வரியோட மரணம்ங்கிற மாதிரி ட்விஸ்ட்டோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி வந்தால் பெட்டர், இந்த கதையை முடிச்சிடலாமா இல்லையா? நீங்கள் வந்து ஒரு 1500 எபிசோடில் அந்த கதையை முடிச்சிடணும்னா இன்னும் 5 மாதம் இருக்குது. சரி, இப்போ அவ்வளோ நாள் வேணாம் அப்படின்னா வந்து சீக்கிரமாகவே முடிக்கணும்னா அந்த சம்மருக்குள்ளேயே முடிச்சிடலாங்கிற மாதிரியும் தோணுது. இன்னொரு பக்கம் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா புது சீரியலில் ஐயனார் துணை நல்லாயிருக்கு, அதை 8:30 மணிக்கு வந்து பாக்கியலட்சுமி ஸ்டார்ட்டில் போடுங்க, அதான் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் அப்படின்னா வந்து இப்போ கமெண்ட் செக்ஷனில் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் அந்த மாதிரி தான் நினைக்கிறீங்களா? அந்த சீரியலை முடிச்சிட்டா பெட்டர்னு நினைக்கிறீங்களா? இல்லை அந்த சீரியல் என்ன வேறு மாதிரி கதைக்களத்தை கொண்டு வந்து சீரியலை ப்ரொலாங் பண்ணி எடுத்து போகலாம் அப்படின்னா எந்த கதைக்களத்தை நீங்கள் விரும்புகிறீங்க? அதே மாதிரி பாக்கியா கோபி திருப்பி சேர்றதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். பாக்கியா மறுமணத்தை பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த சீரியல் தவிர உங்களுக்கு பிடிச்ச சீரியல் எதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.